கண்டென்ட் எடுக்க வந்த நானே இங்க ஒரு கண்டென்ட்டா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. இந்த கல்லு 1300 கலந்து செய்த கலவையா இருக்கு. டைனோசரோட கால் தரத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாம தங்கத்தோட ரேட் இப்போ ராக்கெட் மாதிரி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு அப்படிப்பட்ட தங்கத்தை தோண்டி எடுத்துட்டு இருந்த ஊர் தான் இது. அமெரிக்கால ஊரு சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பி வந்தோம். ஜாலியா என்ஜாய் பண்ணி கண்டென்ட்லாம் நிறைய எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்தேன். ஆனா கண்டென்ட் எடுக்க வந்த நானே இங்க ஒரு கண்டென்ட்டா மாறுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. பிகாஸ் நாங்க போன இடத்துல எல்லாமே எங்களுக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வச்சிருந்தாங்க. அது நல்ல சர்ப்ரைஸா இல்ல நான் நோஸ்கட் வாங்கி அசிங்கப்பட்ட சர்ப்ரைஸா அப்படிங்கிறத இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கும் புரியும். வாங்க அடுத்து வேற இடத்துக்கு போலாம். நெக்ஸ்ட் டைனோசர் ரிட்ஜ்னு ஒரு இடத்துக்கு போய் டைனோசரை பார்க்க போறோம். கேட்ட உடனே பயமா இருக்குல்ல, ரியலா இல்ல ரீலான்னு போய் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த இடத்து பேரு டைனோசர் ரிட்ஜுங்கிறதுனால வெளியில டைனோசர் சிலையெல்லாம் வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலேயே இங்க என்ன ஃபேமஸ்னா, இந்த டைனோசர் இனத்தோட ஒரு வகை பேரு சரியா ஞாபகம் இல்ல, ஸ்டெகோசரஸ். நான் இங்க மென்ஷன் பண்றேன். இதோட எலும்பை ஃபர்ஸ்ட் இங்கதான் கண்டுபிடிச்சாங்களாம். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. அது போக ஒரிஜினல் டைனோசரோட கால் தர இந்த ஏரியால இருக்கான். நம்ம போய் அது எல்லாமே பார்க்கலாம். சரி, இதெல்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம உள்ள போய் பார்க்கலாம். வாங்க. இதுதான் விசிட்டர் சென்டர். இங்க நிறைய சொவீனியர்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இந்த கல்லு பாருங்களேன், டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இதெல்லாம் சேல் பண்றாங்க. இதோட ரேட் என்ன தெரியுமா? நம்ம ஊர் காசுக்கு 100 ரூபாய். அந்த கல்லாவது பரவாயில்ல, 100 ரூபாய். இந்த கல்லு 1300 நிஜமாவே இந்த கல்லெல்லாம் காசு கொடுத்து வாங்குறாங்களா? நம்ம ஊர்ல நகை கடைக்கு போனோம்னா கம்மல், மோதிரம் இதெல்லாம் டப்பால போட்டு தருவாங்கல்ல, அந்த மாதிரி இங்க இந்த கல்லெல்லாம் டப்பாக்குள்ள போட்டு தராங்க. அவ்வளோ ப்ரெஷியஸ் தங்க மாதிரி. விலையும் ஜாஸ்தியா தான் இருக்கு. சமூகம் பெரிய இடம் இருக்கு. இங்க பாருங்க, டைனோசர் முட்டை. டைனோசர் முட்டை அதுதான் முட்டை. நம்ம பார்க்க இந்த டைனோசரோட எலும்பை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியல. எங்க இருக்கு? ஓவர் உடனேக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர் ஐ திங்க் இந்த எக்ஸிபிட் ஹால்குள்ள இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போய் பார்க்கலாம். எனக்கு பின்னாடி ஒரு டைனோசர் இருக்குல்ல, இதை நான் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு தலை இல்லைன்னு நினைச்சிட்டேன். இதோட தலைய பாருங்களேன், எவ்வளவு குட்டியா இருக்குன்னு. ஆனா உடம்பு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கு. கால் பாருங்க, யானைக்கால் மாதிரி இருக்கு. கலந்து செய்த கலவையா இருக்கு. இதோட எலும்பை தான் இங்க வச்சிருக்காங்க. அந்த எலும்பை இந்த எக்ஸிபிட் குள்ளதான் வச்சிருக்காங்க. நான் உள்ள போய் கேட்டப்போ we are closed அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கும் தெரியல. அந்த தியேட்டருக்குள்ளேயும் விடல, இப்ப இதுக்குள்ளேயும் விடல. சபா. சரி வாங்க, கடைசிக்கு டைனோசரோட உண்மையான கால் தரத்தையாவது போய் பார்க்கலாம். கொஞ்ச தூரம் ஹைக் பண்ணி போய் பார்க்கணும். ஆனா நல்லா இருக்கும், வாங்க போலாம். இதுதான் இந்த ஏரியாவோட மேப். இந்த மேப்ல தெரியுது இல்லையா, இந்த வழியா தான் நடந்து போகணும். இந்த இடத்துலதான் நான் சொன்ன அந்த டைனோசரோட கால் தடம் இருக்கு. அந்த உண்மையான டைனோசரோட கால் தடத்துக்கு எந்த டேமேஜும் ஆகாம இப்ப வரைக்கும் சூப்பரா ப்ரிசர்வ் பண்ணிட்டு வராங்க. ஆனா என்ன, நம்மளுக்கு தான் பார்க்க முடியாம போச்சு. இல்ல புரியல. எஸ் கரெக்ட், இதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. இதுக்காகலாம் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. அடுத்ததா வேற ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போக போறோம். அந்த இடத்த யாராலையும் க்ளோஸ் பண்ண முடியாது, நம்ம வரதை தடுக்கவும் முடியாது. வாங்க போலாம். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி விஷயத்த மட்டும் சொல்லிடுறேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் தங்கத்தோட ரேட் இப்போ ராக்கெட் மாதிரி ஏறிட்டு இருக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட தங்கத்தை தோண்டி எடுத்துட்டு இருந்த ஊர் தான் இது. இந்த ஊரோட பேரு கோல்டன். முதல்லலாம் இந்த ஊர்ல எக்கச்சக்கமா கோல்டு மைன்ஸ் இருந்துச்சு. நிறைய மக்கள்லாம் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னுமே இந்த மாதிரி மைன்ஸ் எல்லாம் இருக்கா, கோல்டு எல்லாம் தோண்டி எடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஆனா இந்த ஊர்ல இருக்க நிறைய கோல்டு மைன்ஸை டூரிஸ்ட் ஸ்பாட்டா மாத்திருக்காங்க. இப்ப அலௌடு இல்ல, சம்மர்ல மட்டும் தான் அலௌடு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இப்போ நான் இந்த வழியா இந்த ஊருக்கு வரும்போது ஒரு ஸ்கூல் பார்த்தேன், ஸ்கூல்ஸ் ஆஃப் மைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மைனிங்க பத்தி சொல்லி தராங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அமைதி அமைதி அமைதி. சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். கவலைப்படாதீங்க, தமிழ்நாட்டு மானத்தை நான் தான் காப்பாத்த போறேன். இங்க பாருங்களேன், ஒரு சிட்டிக்கு நடுவுல ஒரு பார்க்குக்கு பக்கத்துல ஒரு குட்டி ஆறு இருக்கு. இங்க நிறைய பேர் குளிச்சிட்டு இருக்காங்க. சரி நம்ம சும்மா கால் வைக்கலாம்னு இந்த கட்டை விரல தான் விட்டேன்.
கால் இது வரைக்கும் ஃப்ரீஸ் ஆயிருக்கு. அவ்வளவு சில்லுன்னு இருக்கு தண்ணி. இதெல்லாம் பார்த்தாவே எனக்கு நம்ம ஊரு ஞாபகம் தான் வருது. சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துட்டு வந்து ஆத்துல குளிச்சுட்டே சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும். இங்கிருந்து இப்ப கிளம்பி போனா ஏர்போர்ட் போறதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். என்னடா இவன் அங்கிருந்து காசு செலவு பண்ணி வந்து ஒண்ணுமே பார்க்காம போறான்னு நீங்க நினைக்கலனாலும் நான் சொல்லதான் போறேன். அதாவது என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஒரு ஆஃபர்ல நாங்க ஒரு பாஸ் ஒன்று வாங்கினோம். அந்த பாஸ்ல எங்களுக்கு ஃபிளைட் டிக்கெட்லாம் ரொம்ப 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 சீப்பா கிடைக்கும். நான் வாரம் வந்தாலுமே எனக்கு வந்து பெருசா செலவாகவே ஆகாது. சோ அடுத்த வாரம், அதுக்கு அடுத்த வாரம் எப்ப வேணாலும் நான் இங்க திரும்பி வரலாம். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.